ஒரு சாதாரண உதவி எப்படி ஒரு பெரிய வாக்குவாதமா மாறுச்சு. கொடுத்த வாக்க மீறாத ஒரு நேர்மையான மனுஷன் ஏன் திடீர்னு எல்லாரையும் எதிர்க்க ஆரம்பிச்சாரு? வாங்க, ஒரு வாடகைதாரருக்கும் வீட்டு உரிமையாளருக்கும் இடையே நடந்த இந்த மர்மமான சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த சொல்லப்படாத வாக்குறுதியை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சோ நம்ம முன்னாடி இருக்கிற புதிரே இதுதான். ராமலிங்கம் ரொம்ப நேர்மையானவர்னு பேர் எடுத்தவர். அப்படிப்பட்டவர் ஏன் தன் குடும்பத்துக்கிட்டயே பொய் சொல்லணும், வீட்டோனரை எதிர்க்கணும்? எது அவரை இந்த அளவுக்கு தூண்டியிருக்கும்? வாங்க பார்க்கலாம். கதை இங்க இருந்து தாங்க ஆரம்பிக்குது. ராமலிங்கத்தோட மனைவி ஜெயந்திக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஏங்க, நாம தான் மாச கடைசியில காலி பண்றேன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு இப்ப அவசரப்படுத்துறாங்கன்னு கேக்குறாங்க. இந்த ஒரு கேள்விதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி. ராமலிங்கம் காரணத்தை சொல்றாரு. வீட்டு ஓனரோட கர்ப்பிணி பொண்ணு வெளிநாட்டுல இருந்து வராங்களாம். அவங்களுக்கு இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு தான் வசதியா இருக்கும்னு சொல்றாரு. இது ரொம்ப நியாயமான காரணம் தானே. இதை கேட்டா யாருங்க உதவ மாட்டேன்னு சொல்லுவா? காரணம் தெரிஞ்சதும் ஜெயந்திக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு. உடனே ஒத்துக்கிட்டாங்க. சரி, பிரச்சனை சுமூகமா முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. அந்த குடும்பமும் 15 நாளைக்கு முன்னாடியே வீட்டை காலி பண்ண ரெடி ஆயிட்டாங்க. அன்னைக்குதான் வீடு மாத்துற நாள். எல்லாம் பிளான் பண்ண மாதிரியே போய்கிட்டு இருக்கு. ஆளுங்க வந்தாச்சு, சாமானெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் ஒரு சாக்குப்பை எடுக்கிறதுக்காக ராமலிங்கம் பரன் மேல ஏறுறாரு. ஆனா அங்க அவர் பார்க்க போற ஒரு விஷயம் இந்த கதையோட போக்கே தலைகீழா மாத்த போகுதுன்னு அவருக்கு தெரியாது. பரன்ல இருந்து இறங்கி வர்ற ராமலிங்கத்தை பார்த்தா யாருக்குமே ஷாக் ஆயிடும். முகமெல்லாம் மாறி பயங்கர பதட்டமா இருக்காரு. பரன்ல இருக்கிற பொருள் எல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம், எல்லாரும் முதல்ல கீழே போங்கன்னு சொல்றாரு. என்னாச்சு இவருக்கு திடீர்னு? யாருக்குமே ஒன்னும் புரியல. குடும்பம் ஊருக்கு கிளம்பிடுச்சு. ஆனா ராமலிங்கம் வீட்டு ஓனருக்கு கொடுத்த வாக்கு மீறித்தாரு. ஆமாங்க, அவரு சாவிய கொடுக்கல. அவரோட இந்த செயல் அவரோட சொந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய குழப்பத்தை கொடுக்குது. ஏன் அவர் இப்படி விசித்திரமா நடந்துக்கிறாரு? இதுதான் உங்க மனைவி ஜெயந்தி உட்பட எல்லார் மனசுலயும் இருந்த கேள்வி. ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷன் ஏன் இப்படி நடந்துக்கணும்? பின்னணி என்னமா இருக்கும்? அவரோட நடவடிக்கைகள் இன்னும் மர்மமாகுது. அடுத்த 3 நாளைக்கு யாருக்கும் தெரியாம தினமும் சாப்பாட்டோட அந்த காலி வீட்டுக்கு போயிட்டு வராரு. அப்படி என்னதான் இருக்கு அந்த வீட்டுக்குள்ள? எது அவர் இவ்ளோ ரகசியமா பாதுகாக்கறாரு? இந்த விஷயம் வீட்டு ஓனருக்கு தெரிய வருது. அவரோட பொறுமை மொத்தமா போயிடுச்சு. ராமலிங்கத்தோட இந்த விசித்திரமான நடவடிக்கையால சம கோபமானவர் நேரா கிராமத்துக்கே போய் சண்டை போட கிளம்பிட்டாரு. ராமலிங்கத்தோட கிராமத்துக்கே போன வீட்டு ஓனர் ஊரே பாக்குற மாதிரி அவரை கோவமா கேக்குறாரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசுல? வீட்டையும் காலி பண்ண மாட்டீங்க, சாவியையும் தர மாட்டீங்க. இப்போ மோதல் உச்சகட்டத்துக்கு போகுது. ஒரு பக்கம் ராமலிங்கம் காரணம் எதுவும் சொல்லாம தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, இன்னொரு 10 நாள் மட்டும் டைம் வேணும்னு கெஞ்சுறாரு. இன்னொரு பக்கம் கோபத்துல கொந்தளிக்கிற வீட்டு ஓனர், படிச்சவரா நீங்க, இப்படி நடந்துக்க வெக்கமா இல்லைன்னு திட்டுறாரு. சரி, இதுக்கு மேல முடியாதுன்னு இத்தனை நாளா மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த அந்த ரகசியத்தை சொல்ல ராமலிங்கம் முடிவு பண்றாரு. அவர் ஏன் இப்படி நடந்துகிட்டாருங்கிறதுக்கான உண்மை இப்போ வெளியே வரப்போகுது. அப்பதான் அந்த ரகசியம் உடையுது. இத்தனை குழப்பம், இத்தனை சண்டை, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பரன்ல இருந்த ஒரு தாய் பூனையும் அது போட்ட 4 சின்னஞ்சிறு குட்டிகளும் தான். இந்த ஒரு காட்சி தான் ராமலிங்கத்தோட மனசையே மாத்திருக்கு. இப்போ அவர் விளக்கம் கொடுக்கறாரு. அந்த பூனை நம்மள நம்பி நம்ம வீட்ல குட்டி போட்டிருக்கு. பசியில தாய் பூனையே குட்டிகளை சாப்பிட்டுடுமோன்னு பயந்துட்டேன், அதனாலதான் சாப்பாடு கொண்டு போனேன்னு சொல்றாரு. அவரோட இந்த மொத்த போராட்டத்துக்கும் காரணம் ஆழமான ஒரு கருணை. அவர் சொன்ன இந்த ஒரு வரி போதும் அவரோட செயல்களுக்கு பின்னாடி இருந்த அத்தனை நோக்கத்தையும் இது விளக்கிடுச்சு. இதுக்கும் படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நெஞ்சில கொஞ்சம் ஈரம் இருந்தா போதும். நெஞ்சிலே ஈரம், எவ்வளோ அழகான ஒரு சொற்றொடர் பாருங்க. ராமலிங்கத்தோட செயல்களோட மொத்த சாராம்சத்தையும் இது அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இது வெறும் இரக்கம் இல்லைங்க, அதுக்கும் மேல ஒரு ஆழமான பச்சாதாபம். ராமலிங்கம் இதெல்லாம் சொல்லி முடிச்ச அந்த நொடி வீட்டு ஓனரோட கோபம் எல்லாம் காத்துல கரைஞ்சு போச்சு. அவர் முகத்துல கோபத்துக்கு பதிலா ஒருவித வெட்கம், புரிதல், ஒரு குற்ற உணர்ச்சி கூட தெரியுது. இது ஒரு கம்ப்ளீட் 180 டிகிரி மனமாற்றம். அந்த நிமிஷத்துல வீட்டு ஓனர் ராமலிங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. அது மட்டும் இல்ல, என் குடும்பத்தோட நல்லதுல கூட நீங்க அக்கறை காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. அந்த பூனை குடும்பம் காலி பண்ணதுக்கு அப்புறம் நான் சாவிய வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. ராமலிங்கத்தோட கருணைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி இது. அப்ப பாருங்க, இந்த மோதல்ல யாரும் ஜெயிக்கவும் இல்ல, தோக்கவும் இல்ல. சொல்ல போனா ஒரு சின்ன கருணை செயல் 2 பேரையும் மனித நேயம்ங்கிற ஒரு புள்ளில இணைச்சது. அங்க ஒரு புது புரிதல் உருவாச்சு.
இந்த கதை நம்ம கிட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. சில நேரங்கள்ல கருணையா இருக்கிறதுக்காக நாம மத்தவங்களால தப்பா புரிஞ்சுக்கப்படவும் தயாரா இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க. ராமலிங்கத்தை போல நம்ம கண்ணுக்கு தெரியாம நமக்குள்ளேயே நடக்கிற எத்தனையோ சொல்லப்படாத மௌனமான கருணைச் செயல்கள் தான் இந்த உலகை இன்னும் அழகா மாத்திட்டு இருக்கு, இல்லையா?